கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 22/1/2026 வியாழக்கிழமை, சரியாக 10:45 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வீட்டுக்குள்ளே இந்த சிங்க் வச்சுருக்குல்ல, இந்த சிங்க்குக்கு கீழேயும் வெள்ளை அடிக்காமல் இருந்து ஒரு கோட்டையில் அடிச்சிருக்கேன். அப்புறம் ட்ரம்மை நகர்த்திருக்கேன். சரிங்களா? அரை ட்ரம்முக்கு மேலே தண்ணி இருக்குது, அரை ட்ரம்மு. சரிங்களா? கஷ்டப்பட்டு தான் நகர்த்திட்டு அந்த இடத்துல அடிக்க போகிறேன். இந்த இடத்துல வெள்ளை அடிக்க போகிறேன். அன்பானவர்களே, இவ்வளவு இருக்குது. சரிங்களா? இது இவ்வளோத்தையும் இன்றைக்கி அடித்து முடிக்கணும், வேஸ்ட் பண்ணாமல். இதில் 2 கோட்டை அடித்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த செவருக்கு அடிக்கணும். இந்த செவரில் கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டாக தெரியுது மாதிரி இருக்குது அந்த பக்கமெல்லாம். சரிங்களா? மீதி எவ்வளோ வருதோ அவ்வளோ அதை ஃபுல்லாக அடித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், செகண்ட் கோட்டை அடிச்சிருக்கேன். சரிங்களா? செகண்ட் கோட்டு இல்லை, 3வது கோட்டு இது. சரிங்களா? இந்த கார்னர்லேயும் அடிச்சிட்டேன், ட்ரம் வச்சுருந்தேன். அந்த கார்னர்லேயும் காஞ்ச உடனே நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ ஈரமாக இருக்குது. அப்புறம் இந்த சிங்க்குக்கு கீழேயும் செகண்ட் கோட்டை அடித்து விட்டுட்டேன் அன்பானவர்களே. காஞ்ச உடனே நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 22/1/2026 வியாழக்கிழமை மாலை 4:50. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் 3 கோட்டை அடிச்சிட்டேன். 3 கோட்டை அடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த செவர்லேயும் அடித்து விட்டேன், அப்புறம் அங்கேயும் அடித்து விட்டேன். அது உள்ளுக்க, அப்புறம் மேலே இந்த செவரு எல்லாம் அடிச்சிட்டேன் அன்பானவர்களே. அப்படியே இந்த பக்கம் கீழே அந்த ட்ரம் இருக்கிற அந்த சைடில், அப்புறம் அந்த பக்கம் மேலே அங்கங்கே டச் பண்ணி விட்டேன் அன்பானவர்களே. சரிங்களா? கலக்கி வச்சுருந்த ஒயிட் சிமெண்ட்டு முடிஞ்சிட்டு இனி கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதை எங்கனையா தேய்ச்சி விட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆமாம், அது முடிஞ்சிட்டு அப்புறம் 4 மணிக்கு தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். நைட்டுக்கு சாப்பாடு இல்லை அன்பானவர்களே. சந்தைக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி சந்தை, வியாழக்கிழமை. போயிட்டு பல்லாரி, தக்காளி, கத்திரிக்காய், காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? ரேஷனில் அரிசி பொருள்லாம் வாங்கினேன். இன்றைக்கி வேலைலாம் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த தடவை அரிசிலாம் அந்த அளவுக்கு நல்ல அரிசி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது அரிசி அன்பானவர்களே. பாருங்கள், அரிசி ப்ரௌன் கலரில் இருக்குது. சரிங்களா? அந்த அரிசியை தான் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறேன். இந்த அரிசியில் தான் பொங்குறேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஆமாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணி 5:10. சரிங்களா? சமையல் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த அரிசி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கி. சரிங்களா? லைட்டாக ஸ்மெல் அடிக்கி, ரொம்ப இல்லை, லைட்டாக ஸ்மெல் அடிக்கி. ஆனால் சாதம் நல்லா இருக்குது. சரிங்களா? நல்லா வெந்திருக்குது. ஆனால் குழஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது. இன்றைக்கி டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பொங்கி பார்த்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதம் ரேஷனில் கிடச்ச அரிசி. அப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. சும்மா புளிக்குழம்புன்னா அப்படி சும்மா வாசனை தூக்க தான் செய்யுது. சரிங்களா? அன்பானவர்களே, கரண்ட் இருந்து மிக்சிலாம் இருந்துன்னு வச்சுடுங்க, கலக்கிடுவேன் எல்லா குழம்பும். ஆமாம், மிக்சி இல்லாமலே இருக்கிறத வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்குது. இதே அப்படி மூக்க துளைக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளை. மிக்சிலாம் இருந்துன்னா மசாலா, தக்காளி பழம் அதெல்லாம் அரைச்சி போட்டோம்னா அப்படி இருக்கும் அன்பானவர்களே. சரிங்களா? முடிஞ்சு. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.